ஸோ ஏழை ஒட்டக்கேஸ் எப்படி நம்மளோட செகண்ட் சேனலுக்கு வந்திருப்பீங்க. ஸோ வந்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ இப்போதைக்கு MTO சேனல் கொஞ்சம் வந்து சைக்கிள் இருக்கிறதுனால வந்து நம்ம இந்த சேனலை வச்சு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனலில் இனிமேல் போக போகிறோம். பட் இதில் ஒன்லி எக்ஸ்பிளைனாக தான் பார்க்க போகிறோம். பட் அந்த எக்ஸ்பிளைன் வேற லெவலில் இருக்க போது அப்படின்றதே நம்புவோம். ஸோ அது மாதிரி அனிமேலே பங்கமான அனிமேவான ஓவர் ஃப்ளோ அனிமே பற்றி நம்ம இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ எனிவே காய்ஸ், அந்த சேனல் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ எனிவே மக்களே, காசா பணமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் யாருக்கெல்லாம் 18 வயசு மேலே இருக்கோ அவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க, ஓகேவா? ஸோ சொல்றது நான் சொல்றேன் நினைக்கிறேன். அப்புறம் நான் ஒடகேஸ் கதைக்கு போலாமா? ஸோ எபிசோட ஆரம்பத்தில் நம்ம ஐயானையும் கொட்டானையும் காட்டுறானுங்க. சரி, ஈரன் முகத்தை காட்டுவானுங்க அப்படின்னு பார்த்தா கண்ட இடத்த கன்றாவியா காட்டுறானுங்க. முதலிடமே எதுக்குதெல்லாம் அப்படியே உள்ளே நமக்கு ஆஜி பையன் கசுஷி உள்ள என்ட்ரு ஆகுறான். உடனே என்ட்ரான உடனே அம்மானையும் கொட்டானையும் ரெண்டு பேரும் அப்படியே வெளில வராங்க. நம்ம ஹீரோவும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே அதிலே முக்கியமா அம்மானே, நான் வாங்கினது பொருட்களை நீ வாங்கினு வரலையா, நான் சொன்னேன் நீ என்ன மறந்துட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும் அப்படியே வந்து தலையை சொஞ்சினே ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி வந்து அப்பயும் தலையும் வந்து தான் காஜிலே இருந்துக்கிறான். அப்படியே நம்ம கதாநாயகி சரி போனதெல்லாம் போட்டோம், நம்ம குளிக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போக உள்ள ஒரு ஆம்பளை பையன் இருக்கானே, நம்ம போகக்கூடாது அப்படின்ற அறிவு கூட இல்லாம ரெண்டு பொருளும் டம்மான திறந்து ஒரு வயசு பையன் குளிக்கிறது அப்படியே பாக்குதுங்க. ஐயோ, அவன் உள்ள இருக்கிறத விட நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தாண்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. உடனே ஐயானே இருந்த சோப்பெல்லாம் நீயே போட்டு குளிச்சுட்டு, அதாவது அந்த சால்ட்டை போட்டு நீயே குளிச்சுட்டு இப்போ நாங்கள் எப்படி குளிக்கிறது, நான் வாங்கினு வந்து சொல்லியும் நீ வாங்கினு வரல அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு இதான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுலேயே ஊற்றிருக்கேன், கேப் இருக்கேவா ரெண்டு பேரும் ஒன்னா குளிப்போம் அப்படின்ற மாதிரி நான் கேட்குறான். நீ தாண்டா டிரைவர், உன்னை தாண்டா வச்சு ஓட்டவனே. சரி, இந்த பொண்ணுங்க ஏதோ பண்ணாத அப்படின்னு பார்த்தா உடனே ட்ரெஸ்ஸை கைட்டு ஐயானவும் சரி தள்ளிப்போ உள்ள வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயானுக்கு பட்டு ஒரு மாதிரி கூச்சம் வந்துடுது. இல்லை நான் வரல, நான் போய் தலையை கழுவிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஐயானை அப்படி தலையை கழுவ போயிடுறான். உடனே கொட்டோனே அது மாதிரி நிற்க சரி நீ வா அப்படின்ற மாதிரி சொல்ல கொட்டோனே அப்படியே வந்து நம்ம ஹீரோக்கார பக்கத்தில் அப்படியே உட்காடுறா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து நான் வந்து ஒரு பிசிக்கலாக வந்து ஒரு யோகா சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த செய்கிறான். அந்த விஷயத்த நான் எப்படியே வாயால சொல்ல உடனே தலையை கழுவி இருந்த அம்மானை சத்தம் கேட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, இங்க என்ன நடக்குது, நீ தான் நடக்கிற என்ன. ஸோ அப்படியே ஐயானை தலையெல்லாம் கழுவிட்டு சரி ஓகே எனக்கு இதுவே போட மாதிரி தெரியுது நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஐயானை அப்படியே வெளியே போக நம்ம ஹீரோவான காஜிக்காரனும் சரி ஓகே சாரி கொட்டானே அப்படின்ற மாதிரி வந்து இந்த பொண்ணோட காதுகிட்ட சொல்றான். உடனே கொட்டானேவும் சரி ஓகே நானும் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோ கட்டி பிடிச்சி பக்கத்துலேயே வச்சுக்கிறான்டா. உடனே காதல நீ ரொம்ப அழகா இருக்க, நீ ரொம்ப அழகா இருக்க என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எல்லாரும் ஜோக்கடிக்கிறவர் உன்னை பார்த்த பொண்ணு நான் பார்த்து கிடையாது அது மாதிரினா சொல்லி கடைசியா எப்படியோ ஸோ அப்படியே எல்லா விஷயமும் முடிய அம்மானே உடனே உள்ள வந்துட்டு எல்லாம் முடிஞ்சதா கவு திறக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறா. பட் ஈரக்காரன் முடியல இது முடிச்சுட்டு வெளில வரேன் அப்படின்னு சொல்ல அம்மானே சரி ஓகே நீங்க பொறுமையா வாங்க அப்படின்ற மாதிரி அம்மானே சொல்லிட்டு போக அன்னைக்கு நைட் ஆயிடுது. ஸோ நைட் ஃபுல்லா வந்து தலைவனுக்கு வந்து பாத்ரூம்ல செய்யப்பட்ட சம்பவங்கள் மட்டுமே ஞாபகமா வருது. அப்படியே நம்ம ஹீரோவை நம்ம கூடயே வந்து வாழ்ந்துச்சிங்களே இதுங்க நம்மளும் இதாக பண்ணலாமா, இதை தப்பாக வர ஆகிடுமா, எல்லாம் சின்ன வயசுலேருந்து சிப்ளிங்ஸ் மாதிரி வளர்ந்துட்டு வந்தோமே ஏதாச்சும் தப்பாக எப்போ ஆகிடுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஹீரோ நினச்சிட்டே இருக்கிறான். ஸோ அப்படி நினச்சின்னு இருக்க சரி நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கொட்டானை கிட்ட கொஞ்சம் நைட்டு பேசுவோம்னா புரியுதுல. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அப்படி ரைட்டு திரும்பி நம்ம என்னத்தரா சொல்ல நானே நம்ம ஹீரோக்காரனும் அப்படியே பொண்ணு காது கிட்ட போயிட்டு இப்போ என் தம்பி ஏஞ்சி நின்ட்டான், அவன் மார்னிங் வரையும் கீழே விழவே மாட்டான், கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்க கொட்டானே அப்படின்ற மாதிரி கவிதையெல்லாம் சொல்றான்டா. ஐயோ என்னயா டைலாக் இது, டேய் என்னடா டைலாக் இது, எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான். சரி அப்படியே சொல்லிட்டு கத்துவாளே அப்படி சொல்லிட்டு வாயில கையை வச்சோடனே அப்படி திரும்பி பார்க்க அது பார்த்தா கொட்டானே இல்ல ஐயானே. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, இங்கேடா அம்மானே இருக்கா, அவ எங்கடா அப்படி திரும்பி பார்த்தா திங்க அந்த பொண்ணு தான் வந்து பின்னாடி பத்துட்டு இருக்கா போல. உடனே வந்து அம்மானே கட்டிலேருந்து தனியாக வருது, ஏன்னா வந்து தப்பானதுக்கு பார்க்குறானே அப்படின்ற மாதிரி. ஸோ இவன் அப்படியே ஏதாச்சும் சொல்லுவான், சாரி மன்னிச்சிரி ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு பார்த்தா நீ ரொம்ப அழகா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாடு போய் அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை கைட்டுறான். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் கூட இந்த அனிமேல ஏதாவது கதை இருக்கும்னு நினைச்சு இந்த அனிமே பார்த்தா இந்த அனிமேல ஃபுல்லாக கதையாக தான் இருக்குது. ஏதோ கொஞ்சம் 18+ வரும், உள்ள கதை அதிகமாக இருக்கும்.
அப்படின்னு பார்த்தா இந்த அனிமேல ஃபுல்லா 18+ தான் இருக்குது, கதையே இல்ல. 2 எபிசோடு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னா படத்துல கதையாடா முக்கியம், படத்தை பாடுறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏய் என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. அப்புறம் என்ன, அந்த கருமத்தை வர வாயில சொல்ல முடியாது. அன்னைக்கு நைட்டும் ஸோ அப்படியே இவங்க கொஞ்சம் சம்பவங்கள் பண்ண அந்த இடத்துல வந்து நம்ம கொட்டனை அப்படியே ஏஞ்சிக்கிற மாதிரி சவுண்ட் கூட 2 பேருக்கு அப்படியே பயம் வந்துருது. பட் கொட்டனை அப்படியே ஏஞ்சிக்காம அப்படியே தூங்க வந்தாலும் எப்பா நிம்மதிடா அப்படின்ற மாதிரி வந்து 2 பேரும் அப்படி சம்பந்தமாக சாரி வந்து இப்படி சொல்றது அமைதியாக உடனே ஐயானே எப்படா இப்படிலாம் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரே குத்து வந்து நம்ம ஹீரோவை ஒரு குத்து குத்திடுறா. ஸோ அப்படி குத்த ஹீரோ அப்படி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன், இன்னைக்கு நைட்டு தான் வந்து இனிமையான நைட்டு, நான் என்ஜாய் பண்ண பெரிய நைட்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்து எல்கே மாதிரி பேசினுக்கிறான் ஹீரோக்காரன். ஸோ அப்படி இந்த சம்பவம்லாம் முடிஞ்சிட்டு அடுத்த நாள் விடுது. அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயின்காரி முகத்தில் ஒரு அடி அச்சார்ல, ஸோ அந்த அடி அப்படியே வந்து பேண்டேஜ் எல்லாம் போட்டு ஹீரோக்காரன் நடந்து வந்துருக்கான். ஸோ மனசுக்குள்ளேயே ஐயோ நம்ம தப்பு இப்போ பண்ணிட்டுமா இல்லையா, ஐ திங்க் வந்து நம்ம வேற வந்து கொட்டானன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி பண்ணிட்டுமே தப்பு இப்போ ஆயிடுமா பயமா அப்படி சொல்லிட்டு பயந்துனே இருக்கிறான் நம்ம ஹீரோக்காரன். அப்படியே நேற்று நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து நான் கிட்ட வந்து எதுவுமே பேசல, ஐ திங்க் காலிருந்து எதுவும் பேசல அப்படின்னு சொல்லினே இருக்கும்போது கரெக்டாக வந்து ஐயானவே வந்து வேலையை முடிச்சு கரெக்டாக வந்துடுறா. ஸோ அப்படி 2 பேர் பார்த்துக்கிட்டே நிற்க நம்ம ஐயான் எப்படி முன்னாடி போக நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடியே போகிறான். ஸோ அப்படி கரெக்டாக போயின்னு இருக்க கரெக்டாக வந்து அவங்க வீட்டு வாசலும் வந்துடுது. வீட்டு வாசலான வந்து நம்ம ஐயான் இருக்கால, ஐயான உடனே ஹீரோவை பார்த்து எதுக்கு நேற்று அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே மனசுக்குள்ளேயே நான் உனக்கு கொட்டானே நினைச்சு தான் நம்ம தப்பா நடந்துக்கிட்டேன் அப்படின்னா சொன்னா செருப்பால் அடிப்பாள். ஸோ ஏதாச்சும் சொல்லி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் வந்து சின்ன வயசுல லோன்லியா இருந்தேன். ஸோ லோன்லியா இருக்கும்போது வந்து அப்பதான் ஃபீல் ஆக உணர்ந்து அப்படின்ற மாதிரிலாம் கம்பி கட்டினருக்கான் அவன் இஷ்டத்துக்கு. பட் வந்து அதெல்லாம் வந்து அவன் சொல்றதோட உண்மையாக தான் இருக்கு. ஸோ புடின்னு வாங்கி கொடுத்தேன், நான் புடிங்கி சாப்பிடும்போது சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் காரியம் உடனே நீங்க உடனே நேற்று நைட்டு கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஸோ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே வந்து நம்ம ஐயானை கட்டி போச்சுன்னு வந்து வீட்டுக்குள்ள போறாங்கப்பா. ஸோ அப்படியே வந்து அகைன் வந்து நம்ம ஹீரோயின் காரியம் வந்து நம்ம ஹீரோக்காரனை பார்த்து அகைன் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க திருப்பியும் இந்த கருமத்தை பாட்டு போட்டு தொலைறேன். ஸோ அப்படி அந்த சகாப்தங்களெல்லாம் முடிக்க கரெக்டாக 3வது எபிசோட முடிஞ்சிருது. என்ன ப்ரோ 3 எபிசோட அசால்ட்டாக 7 நிமிஷத்தில் முடிச்சுட்டு வீடியோ அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு எபிசோட 6 நிமிஷம் 7 நிமிஷம் அப்படின்ற மாதிரி டைமிங்கில் தான் வருது. ஸோ இன்னைக்கு 3 எபிசோட ஒரே நாளில் முடிச்சிட்டோம். அந்த சேம் டைம் நிறைய பேர் டவுட் இருக்கும், ப்ரோ என்ன ப்ரோ நல்ல எப்பவுமே நல்ல ஒரு அனிமே எக்ஸ்பிளைன் பண்ணலாமே ப்ரோ, ஏன் ப்ரோ இந்த அனிமே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் இருக்கு அப்படின்னு கேட்டால் ஸோ மேபி வந்து 1-1.5 வருஷம் முன்னாடியே வந்து நம்ம M2O சேனல்லே பேசியிருப்போம் ஃப்ளோக்கு கன்ஃபார்ம் எக்ஸ்பிளனேஷன் போடணும் அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு. பட் வந்து மெயின் சேனலில் அதை பற்றி பேசுகிற விஷயம் வரல. ஸோ விஷயம் வரல அப்படின்றத விட அதுக்கான டைம் கிடைக்கல அப்படின்றதான் திங்க் அப்படிதான் சொல்லி ஆகணும். சரி ஓகே ப்ரோ இதை பற்றி பேசுறியோ ப்ரோ ஸ்டில் ராங்கா தப்பா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் அப்சல்யூட்லி ராங் தான். பட் நம்ம அளவுக்கு மிஞ்சலும் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையுமே வந்து எந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசலை, எந்த பையனை பற்றியுமே தப்பாக பேசலை. ஸோ எப்படி ஒரு வீடியோ ஃபன்னாக எடுத்துகிட்டு போகணுமோ அதே மாதிரி தான் போயிருக்கேன் அப்படின்றத நம்புறேன். ஸ்டில் நீங்களே சொல்லுங்கள். ஸோ டிஸ்க்ளைமில் சொன்ன மாதிரியே வந்து எந்த இடத்துலையுமே 18+ தான் காட்டிருக்க மாட்டேன். ஸ்டில் நல்லா வந்து மேபி கெட்ட வார்த்தை வந்திருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேட் ப்ளஸ் டேலாக்கு தான் 18+ போட்டேன் தவிர இந்த வீடியோக்கு 18+ போடலை. மேபி வீடியோலேயே சம்பவங்கள் இது மாதிரி தான் பேசியிருப்பேன் தவிர வேற வந்து அந்த அதிகமான சீன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்க மாட்டேன். அதை காமிக்கவே முடியாது, அது வேற விஷயம். பிகாஸ் வந்து யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படி. பட் அதையும் தாண்டி சில விஷயங்களை காட்டலாம். பட் வந்து நான் என்ன தான் சொன்னாலுமே திங்க் எல்லாரும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ ஸ்டில் அவங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன பசங்களாக இருக்கீங்க அப்படின்னும் போது நான் வந்து அது காட்டினேன் அப்படின்னா அது தப்பாக தான் இருக்கும். அது வந்து எனிவே அது நானாக இருந்தாலுமே சரி. ஸோ இந்த வீடியோவில் ஃபன்னாக தான் பேசியிருக்கோம், ஓவராக கேட்டாக தான் பேசல அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அவன் வந்து அனிமே கண்டென்ட்லேயே அதை அழுத்தணும் இது அழுத்தணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறானுங்க. நம்ம ஸ்டில் அது மாதிரிலாம் பேசாமல் டீசெண்டாக ஒரு காஜ் அனிமே எடுத்துகிட்டு வந்துட்டு பேசியிருக்கோம். ஒரு காஜ் அனிமே எடுத்து வந்து தப்பு தான், ஆனால் ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படின்றதும் நம்ம நம்பி தான் ஆகணும். ஓகேவா? ஐ திங்க் வந்து அப்படி தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸ்டில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. சோ என்னைய ஃபர்ஸ்ட் வீடியோ இது மாதிரி வீடியோ ஆரம்பிச்சாலுமே நாளைக்கு ஒன் பஞ்ச் மேனா வந்துரும். ஸ்டில் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அது நல்லா எடுத்துட்டு போயிடுவோம். ஓகேவா? சோ ஸ்டில் இதுக்கப்புறமா நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான 4 எபிசோட்ஸ் இருக்கு, அதையும் போடலாம். அப்புறம் வந்து ஹை ஸ்கூல் டிஎக்ஷனா இருக்கு, ஸ்டில் அதை பத்தியும் நான் பேசுவோம். சோ உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டா உடனே வந்துருக்கோ ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டியோ ப்ரோ நீ அந்த சீன் எல்லாம் பாத்தியோ ப்ரோன்னு கேட்காதீங்க. ஸோ இன்னாத்தான் வந்து ஒரு மனுஷனா இருந்தாலுமே வந்து நம்மளால வந்து உலகம் பார்க்க முடியாது, ரொம்ப கருவமா இருக்குது, இதெல்லாம் பார்க்கவே முடியல ஒரு அளவுக்கு மேல.
ஏதோ ஜஸ்ட் வந்து லைக் ஒரு நருட்டோ ஒரு கினாட்டா கடைசி எபிசோட முடிப்பாங்களே, ஸோ அது மாதிரி முடிச்சா படம் ரொம்ப ஒரு அருவருப்பாக இருக்கா. ஸோ ஸ்டில் நானே அதை பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். நான் வேற ஸ்டடிஸ் பக்கம் போயிட்டேன், தேவையில்லாத வேலை. ஸோ எனிவே உங்களுக்குமே அதான் சொல்கிறேன், உடனே கமெண்ட் செக்ஷன் அனிமே நேமினா ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. இந்த அனிமே யாரும் பார்க்கவும் தேவையில்ல, ஜஸ்ட் பேசுனதை கேட்டுக்கோங்க. இது இப்படியும் ஒரு அனிமே இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தவிர இந்த அனிமே நானும் பார்க்கணும், நானும் ஆசைப்படணும் அப்படிலாம் ஆசைப்பட்டு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க, புரியுதா? ஸோ எனிவே கைஸ், இந்த வீடியோ கமெண்ட் கீழே சொல்லாமல் தான் சந்தோஷமாக இருப்பேன். ஃபர்ஸ்ட் வீடியோவே கொஞ்சம் தடபுடலாக வந்து கொஞ்சம் தில்லாவே தான் வீடியோ போடுறோம். ஸ்டில் ஓகே கைஸ், எனிவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? ஸோ எனிவே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் உடைய கடையை சத்தலாமா?